MS வேர்டில் இருக்க வாட்டர்மார்க் அப்படிங்கிற ஆப்ஷனை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். யாரோ ஒருத்தருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்டர்மார்க் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட கண்டென்ட்டை யாரும் காப்பி பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த வாட்டர்மார்க் யூஸ் பண்ணுவோம். ஜென்ரலாக இந்த வாட்டர்மார்க் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் எங்கே பார்க்கலான்னா, ஏதாவது ஒரு கம்பெனியோட லெட்டர் பேடில் பார்க்கலாம். அல்லது நம்ம ஏதாவது ஒரு புக் எடுத்தோம் அப்படின்னா அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் அந்த புக்கோட பேரோ அல்லது அந்த ஆத்தரோட பேரோ மைல்டாக உங்களுக்கு டைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் வாட்டர்மார்க் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வாட்டர்மார்க்கில் 2 டைப் ஆஃப் வாட்டர்மார்க் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் டெக்ஸ்ட் மட்டும் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேர் மட்டும் வந்திருக்கும். சில இதில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட லெட்டர் பேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா அந்த கம்பெனியோட லோகோ கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 விதமாக இருக்கும். ஒன்று வந்து டெக்ஸ்ட்டு, இன்னொன்று வந்து பிக்சர். டெக்ஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் வாட்டர்மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. பிக்சராக இருக்கிறது வந்து பிக்சர் வாட்டர்மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு வாட்டர்மார்க்கை நம்ம எப்படி கொண்டு வந்து வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாட்டர்மார்க் அப்படிங்கிற ஆப்ஷன் டிசைன் டேப்பில் இந்த இடத்துல இருக்குது. வாட்டர்மார்க் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்குது. 2016 வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் அப்படிங்கிற டேப்ல இருக்கும். இதுவே 2010 அதுக்கு முன்னாடி வந்த வெர்ஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பேஜ் லேஅவுட் அப்படிங்கிற ஆப்ஷனில் இங்கே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. 16 வந்து டிசைன் அப்படிங்கிற டேப்ல இருக்குது. இப்போ இந்த வாட்டர்மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க நிறைய வாட்டர்மார்க்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு என்ன வாட்டர்மார்க் வேணுமோ அந்த வாட்டர்மார்க்கை நம்ம இங்கே இருந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஷியல்னு ஒன்று இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஷியல். இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸாக இருக்கும். இது வந்து நேராக இருக்கும். இது டூ நாட் காப்பி. ஸோ கிராஸாக இருக்குது, நேராக இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்குறாங்க. இதில் நமக்கு எது வேணுமோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ டிராஃப்ட்டு, சாம்பிள். இப்போ நான் அந்த டிராஃப்ட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணோன்னா எனக்கு வாட்டர்மார்க் இந்த இடத்துல வந்துடும். ஸோ இவ்வளோ தான் வாட்டர்மார்க். எனக்கு இந்த மாதிரி வாட்டர்மார்க் வேணும்னா வச்சுக்கலாம். இல்லை வேண்டாம் எனக்கு இந்த வாட்டர்மார்க் நான் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா ரிமூவ் வாட்டர்மார்க் கொடுத்தீங்கன்னா வாட்டர்மார்க் ரிமூவ் ஆகிடும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அவங்க சில மாடல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாடல் மட்டும் தான் என்னால் யூஸ் பண்ண முடியுமா, இல்லை என்னோட ஓன் வாட்டர்மார்க் நான் யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னா நம்ம தாராளமாக ஓன் வாட்டர்மார்க்கை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஓன் வாட்டர்மார்க் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கஸ்டம் வாட்டர்மார்க்குள்ளே இருக்குது. இந்த கஸ்டம் வாட்டர்மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் நோ வாட்டர்மார்க்னு ஒன்று இருக்குது, பிக்சர் வாட்டர்மார்க்னு ஒன்று இருக்குது, டெக்ஸ்ட் வாட்டர்மார்க்னு ஒன்று இருக்குது. இந்த நோ வாட்டர்மார்க் அப்படிங்கிறதும் இங்கே இருக்கிற ரிமூவ் வாட்டர்மார்க் அப்படிங்கிறதும் ஒன்று தான். கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டம் வாட்டர்மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். இப்போது ஃபஸ்ட்டு நமக்கு பிக்சர் வாட்டர்மார்க் வேணுமா இல்லை டெக்ஸ்ட் வாட்டர்மார்க் வேணுமா அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். சில கம்பெனியோட லெட்டர் பேட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட லோகோ வச்சுருப்பாங்க. எனக்கு அந்த லோகோவை நான் வந்து எப்படி கொண்டு வருது அப்படின்னா பிக்சர் வாட்டர்மார்க்கில் கொண்டு வரணும். இப்போ பிக்சர் வாட்டர்மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் பிக்சர் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த செலக்ட் பிக்சரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்ததுன்னா இன்டர்நெட்லேருந்து நீங்கள் பிக்சர்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு நெட் கனெக்ஷன் இல்லை, நான் என்னோடய லோகோ வந்து என்னோடய சிஸ்டமில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா ஒர்க் ஆஃப்லைன்லேருந்து எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த வாட்டர்மார்க்கை நீங்கள் எதில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து என்னுடைய பிக்சர்லேருந்து எடுத்துக்கிறேன். ஏதாவது ஒன்று எடுத்துக்குவோம். கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தோன்னா எனக்கு அந்த பிக்சர் பேக்ரவுண்டில் வாட்டர்மார்க்காக வந்துடும். இப்போ இங்கே பாருங்கள் இதில் ஸ்கேல் ஆட்டோன்னு ஒன்று இருக்குது, வாஷ் அவுட்னு ஒன்று இருக்குது. இந்த வாஷ் அவுட் அப்படிங்கிறது டிக் பண்ணிக்கோங்க. இந்த டிக் பண்ணாமல் விட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாட்டர்மார்க் லைட்டாக தெரியும். வாஷ் அவுட்டை நீங்கள் எடுத்துகிட்டு அப்ளை கொடுத்து பாருங்கள், ரொம்ப பிரைட்டாக தெரியும். ஸோ இந்த மாதிரி பிரைட்டாக தெரியும் போது நமக்கு டெக்ஸ்ட்டு ஏதாவது அது மேலே டைப் ஆகும்போது அந்த டெக்ஸ்ட்டு நமக்கு தெரியாது. வாஷ் அவுட் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துக்கோங்க. இந்த ஸ்கேல் அப்படிங்கிறது இந்த பிக்சரோட அளவு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம அதில் கொடுத்துக்கலாம். இது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஆட்டோலேயே வச்சுக்கோங்க. வாஷ் அவுட்டு டிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வாஷ் அவுட் டிக் பண்ணால் தான் இந்த மாதிரி உங்களுக்கு லைட்டாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு பிக்சர் வாட்டர்மார்க். இல்லை எனக்கு வேறு ஏதாவது பிக்சர் வேணும்னா மறுபடியும் இதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது பிக்சர் வேணும்னா அந்த பிக்சரை நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அப்ளை கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் அந்த பிக்சர் வந்துடும். இல்லை எனக்கு அந்த வாட்டர்மார்க் வேணும்னா நீங்கள் இங்கே நோ வாட்டர்மார்க் கொடுத்தீங்கனாலே போதும், வாட்டர்மார்க் கேன்சல் ஆகிடும். இல்லை எனக்கு பிக்சர் வாட்டர்மார்க் வேண்டாம், எனக்கு டெக்ஸ்ட் வாட்டர்மார்க் வேணும் அப்படின்னா டெக்ஸ்ட் வாட்டர்மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் லாங்குவேஜ்னு இருக்குது. நீங்கள் எந்த லாங்குவேஜில் டைப் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ தமிழ் வேணும்னா நீங்கள் தமிழில் கொடுத்துக்கலாம். தமிழ் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா தமிழில் உங்களுக்கு அந்த வாட்டர் மார்க் வந்துடும். இல்லை எனக்கு இங்கிலீஷே இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷே எடுத்துக்கலாம். இங்கிலீஷில் வாட்டர் மார்க் வரும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டர் மார்க்ஸ் இருக்கும். நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, இந்த இடத்துல பார்த்தோம் இல்லைங்களா, இந்த மாதிரியான வாட்டர் மார்க்ஸ் தான் உங்களுக்கு அங்கே இருக்கும். அதில் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் மார்க்ஸ் தான் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. இல்லை எனக்கு இதெல்லாம் வேண்டாம், என்னோடய ஓன் வாட்டர் மார்க் எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல நம்மளோட ஓன் வாட்டர் மார்க்கை டைப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் நம்ம தமிழ்நாடு அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தோன்னா எனக்கு அந்த நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறது இந்த இடத்துல வாட்டர் மார்க்காக வந்துடும். இந்த வாட்டர் மார்க்கில் இருக்கிற டெக்ஸ்ட்டை நம்ம மாற்றிக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட் இருக்கு இல்லையா, கேல்பரியில் இருக்குது. எனக்கு கேல்பரியில் வேண்டாம், எனக்கு கேம்பிரியாவில் வேணும் அப்படின்னா கேம்பிரியான்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபாண்ட்டு மாறிடும். இல்லை எனக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே மாற்றிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சைஸு. இந்த ஃபாண்ட்டோட சைஸ் என்ன இருக்கணும், இந்த வாட்டர் மார்க்கோட சைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். எனக்கு 40 வேணும் அப்படின்னா ஸோ 40ன்னு கொடுத்தோம்னா 40 மாறிடும். இல்லை எனக்கு நான் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா 105 கொடுத்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும். ஆட்டோவில் கொடுத்தோம் அப்படின்னா பேப்பரோட சைஸுக்கு தகுந்த மாதிரி அந்த வாட்டர் மார்க் அதுவாகவே அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அடுத்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கலர். இந்த வாட்டர் மார்க்கோட கலர் என்ன கலராக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே செட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ரெட் கலரில் வேணும் அப்படின்னா ரெட்டுன்னு கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தேன்னா எனக்கு ரெட் கலரில் வாட்டர் மார்க் வரும். இந்த கலர் முடிஞ்ச வரைக்கும் டிஃபால்ட்டாக இருக்கிற கலராகவே வச்சுருங்க. அப்போ தான் வந்து நம்ம டெக்ஸ்ட் ஏதாவது டைப் பண்ணாலும் அந்த இடத்துல வந்து அந்த வாட்டர் மார்க்கால் டிஸ்டர்ப் ஆகாது. இப்போ நம்ம ஏதாவது வேறு ஏதாவது கலர் கொடுக்குறேன், இப்போ நான் எனக்கு பிரைட் கலர்ஸ் நான் ஏதாவது கொடுக்குறேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் டெக்ஸ்ட் டைப் பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட்டில் வந்து இது கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் டிஃபால்ட்டாக என்ன கலர் இருக்கோ அந்த கலரை அப்படியே வச்சுருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா செமி டிரான்ஸ்பரண்ட்னு ஒன்று இருக்குது. இந்த செமி டிரான்ஸ்பரண்ட்டும் இந்த வாஷ் அவுட்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். இந்த வாஷ் அவுட் நம்ம எடுத்தோன்னே என்ன ஆச்சு, டெக்ஸ்ட்டு பிரைட்டாக இருந்தது. அதே மாதிரி தான் வந்து செமி டிரான்ஸ்பரண்ட்டும். இப்போ செமி டிரான்ஸ்பரண்ட் இந்த டிக்கை எடுத்துகிட்டு நான் அப்ளை கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் அந்த கலர் வந்து உங்களுக்கு பிரைட்டாக இருக்கும். உங்களுக்கு கலர் பிரைட்டாக வேணும் அப்படின்னா செமி டிரான்ஸ்பரண்ட்டாக எடுத்து விட்டுருங்க. இல்லை நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னா செமி டிரான்ஸ்பரண்ட்டை டிக் பண்ணியே விட்டுருங்க. அடுத்தது டயகனல் ஹரிசாண்டல்னு 2 ஆப்ஷன் இருக்குது. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட் வருது இல்லையா, இந்த டெக்ஸ்ட்டு இந்த மாதிரி எனக்கு கிராஸாக வேணும் அப்படின்னா டயகனல் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ஹரிசாண்டலாக வேணும் அப்படின்னா ஹரிசாண்டல் கொடுத்துக்கலாம். ஸோ எல்லாம் செட் பண்ணிவிட்டு க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா வாட்டர் மார்க் ரெடி ஆகிடும். உங்களுக்கு இந்த வாட்டர் மார்க் வேண்டாம் அப்படின்னா நம்ம ரிமூவ் வாட்டர் மார்க்கில் போய் எடுத்துக்கலாம். இல்லை இதே மாதிரி எனக்கு இங்கே கொடுத்துருக்குற சாம்பிள்ஸ் மாதிரி எனக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம மோர் வாட்டர் மார்க்ஸ் ஃப்ரம் office.com போய்ட்டு வாட்டர் மார்க்கை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ரிமூவ் வாட்டர் மார்க் கொடுத்துட்டு வாட்டர் மார்க் கிளியர் ஆகிடுச்சு. இவ்வளவு தான் வாட்டர் மார்க். இந்த வாட்டர் மார்க்கை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாப்பிக்கை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.